السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. رسول الله صلى الله عليه وسلم அவர்களை பற்றிய தொடர் உரையின் 22வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நபித்துவம் என்ற அந்த உயர்ந்த பதவி, அல்லாஹுடைய உயர்ந்த அருள் பாக்கியம் வழங்கப்பட்டதன் பின்னால், மக்களை அந்த உண்மையான மார்க்கத்தின் பக்கம் அழைக்குமாறு ஏவப்பட்டதன் பின்னால், ஆரம்பத்தில் இரகசியமாக தனிப்பட்ட முறையில் தனக்கு நெருக்கமானவர்களிடம் இன்ஃபிராதி தாவத் என்ற அடிப்படையிலே பேசி இஸ்லாத்தை இரகசியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கு நெருக்கமானவர்கள், தன்னுடைய நண்பர்கள் என்று ஒரு 130 பேர் கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்து விட்டார். இப்பொழுது அல்லாஹ்வினுடைய அடுத்த கட்டளை வருகிறது, பகிரங்க அழைப்புக்கு தயாராகுங்கள். முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது மக்களுக்கு இந்த உண்மையை, அவர்களை ஈருலகத்திலும் பாதுகாக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த உயர்ந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பணியை கொஞ்சம் கொஞ்சமாக பகிரங்கமாக்குங்கள் என்று ரசூலுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதில் முதல் கட்டமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தை இறக்கி வைத்தார். வஅன்சிர் அஷீரதகல் அக்ரபீன், நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறக்கி வைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கி வைக்கப்பட்டதன் பின்னால், அவர்கள் தன்னுடைய மிகவும் நெருங்கிய உறவினர்கள், தனக்கு எல்லா அடிப்படைகளிலும் உதவி ஒத்தாசையாக இருந்தவர்கள், அந்த நெருங்கிய உறவினர்களை தன் பக்கம் அழைக்கிறார்கள். முதலாவதாக தன்னுடைய மிகவும் நெருங்கிய உறவினர்களான ஹாஷிம் கிளையாரை அழைத்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து முத்தலிபின் வம்சத்தில் சிலரும் சேர்ந்து மொத்தம் ஒரு 45 ஆண்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்ட செய்தியையும், உண்மையான இந்த மார்க்கத்தினுடைய அந்த விடயத்தையும், மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையை பற்றியெல்லாம் பேசும் பொழுது, அபூ லஹப் எல்லோரையும் விட முந்திக்கொண்டு சொன்னார், இவர்கள் உமது தந்தையின் சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆவார். இதை நினைவில் வைத்து கொண்டுதான் நீர் பேச வேண்டும். மதம் மாறியவர்களை பற்றி அப்படியான செய்திகளை இங்கே பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை முதல் கட்டமாக எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், இப்படியான உங்களுடைய விடயத்தில் நீர் தொடர்ந்தால் உன்னை தண்டிப்பதற்கு நானே மிகவும் தகுதியானவர். நீர் கூறக்கூடிய இந்த ஏகத்துவத்தில் நீர் உறுதியாக இருந்தால் அது ஏனைய அரபிகளுடைய உதவியுடன் நீர் அந்த துறையிலே அந்த விடயத்தில் இறங்கினாலும் இந்த குறைசி குடும்பத்தினர் உன் மீது பாய்வதற்கு, உன்னை எதிர்ப்பதற்கு
தயாராகி விடுவார்கள். இது போன்ற தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒருவரை என்னுடைய குடும்பத்தில் வேறு யாரிலும் நான் கண்டதில்லை என்றெல்லாம் கடுமையாக அபூ லஹப் முதல் கட்டமாக திட்ட ஆரம்பித்தார். அத்துடன் அந்த சபை முடிகிறது. என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இரண்டாவது முறையாகவும் ஹாசிம் கிளையாரை அழைத்து அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை அவர்களுக்கு அழகான முறையிலே கூறுகிறார்கள், விளங்கப்படுத்துகிறார்கள். எல்லா புகழும் அவனுக்கே, அவனையே புகழ்கிறேன், அவனிடமே உதவி தேடுகிறேன், அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவனிடமே சகல பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன். வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறேன் என்று தன்னுடைய அந்த அழைப்பு பணியை திரும்பவும் ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அபூ தாலிப் இருந்தார். ரசூலுக்கு மிகவும் எல்லா அடிப்படையிலும் தன்னுடைய மௌத்து வரையிலே உதவியாக இருந்தவர்கள். அபூ தாலிப் கூறினார், என்னுடைய மகனே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, உங்களுடைய இந்த உழைப்பு முயற்சி, இதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு மிகவும் விருப்பமாகவே இருக்கிறது. உங்களது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு மிகவும் விருப்பம். நீங்கள் பேசக்கூடிய இந்த செய்திகளை நிச்சயமாக நான் உண்மைப்படுத்துகிறோம். நானும் உங்களுடைய பாட்டனாரின் குடும்பத்தில் ஒருவர்தான். அந்த குடும்பத்தில் உள்ள ஏனையவர்கள் ஏற்றுக்கொள்வதை விட விரைவாக நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள். கட்டளையை சரியாக நிறைவேற்றுவதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உங்களை சூழ்ந்து இருந்து உங்களை பாதுகாப்பேன். உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன். யாருக்கும் அநியாயம் செய்வதற்கு விடமாட்டேன். நான் இருக்கும் வரையிலே இந்த குறைசிகளில் உள்ள யாருக்கும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவும் சொன்னார் அந்த அபூ தாலிப். ஆனாலும் கடைசியாக ஒன்றே சொன்னார், எனது மனம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு பிரிவதற்கு விரும்பாமல் இருக்கிறது. அது எனக்கு சிரமமாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், உதவியாக இருப்பேன். திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது அபூ தாலிபினுடைய ஒரு உதவி கிடைத்துவிட்டது. அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, குடும்பத்துக்கு பகிரங்கமாக அழைப்பு கொடுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த விடயத்தை செய்வதற்கு இது ஒரு தோதுவாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய இந்த உயர்ந்த மார்க்கத்தை தன்னுடைய முழு குடும்பத்தாரையும் அழைத்து பகிரங்கமாக சொல்லுவதற்காக வேண்டி தயாராகிறார். சஃபா மலை உச்சியில் ஏறி நின்று ஒரு நாள், யா சபாஹா யா சபாஹா, இந்த வார்த்தை ஒரு பெரும் படையொன்று தன்னை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி வருகிறது, அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி அன்றைய அரேபியர்களிடம் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. யாராவது மலை உச்சியின் மீது ஏறி அல்லது இந்த வார்த்தையை சத்தமிட்டு சொன்னால் எல்லோரும் எலர்ட்டாகிடுவாங்க. இது ஏதோ ஆபத்தொண்டு வரப்போகிறது, எதிரிகள் தாக்கப் போகிறார்கள் என்று எல்லோரும் விழிப்படைந்து விடுவார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொன்னார்கள். சஃபா மலையின் உச்சியில் ஏறி யா சபாஹா யா சபாஹா. அதற்கு பின்னால் குறைசி வம்சத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரையும் தனித்தனியாக அழைத்தார். ஃபஹர் குடும்பத்தாரே, அதி குடும்பத்தாரே, அப்துல் மனாஃபின் குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரே என்று தனித்தனியாக ஒவ்வொருவரையும் மலை உச்சியில் இருந்து அழைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பை கேட்ட உடன் எல்லோரும் இது யார் என்று கேட்ட பொழுது, முஹம்மது அழைக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது, அவர்களுக்கு அவர்களுடைய அழைப்புக்கும் வார்த்தைக்கும் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. உடனே குறைசியல்களில் அபூ லஹப் மேலும் ஏனைய பலரும் அங்கு வந்து குமிழ்ந்தார்கள், நிறைந்து விட்டார்கள். வருவதற்கு இயலாதவர்களும் கூட இந்த வார்த்தையை மதிக்க வேண்டும், அழைப்பை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சொல்லுவதை கேட்டுவிட்டு வருமாறு தனக்கு பகரமாக யாரோ ஒருவரை அனுப்பி வைத்தார். எல்லோரும் ஒன்று சேர்ந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் தன்னுடைய அழைப்பை ஆரம்பிக்கிறார். இது ரசூலுடைய ஆரம்ப கட்டம். பகிரங்கமான அழைப்புக்கு தயாராகி தன்னுடைய குடும்பத்தினரையே முதலாவது அழைத்து சொல்ல போகிறார்கள். அவர்களிடம் கேட்கிறார்கள் மலையுச்சியிலிருந்து, இந்த மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் அதில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மலையுச்சியின் முன்னால் இவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை உச்சியின் மீது ஏறி இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் எதிரிகளுடைய ஒரு கூட்டம் குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அதனை உண்மைப்படுத்துவீர்களா, நம்புவீர்களா? எல்லோரும் சொன்னார்கள், ஆம், உங்களை நம்புவோம். இதுவரை காலமும் இந்த செகண்ட் வரையில், இந்த நிமிடம் வரையில் உங்களை ஒரு உண்மையாளராகவே நாம் கண்டிருக்கிறோம், பொய் உரைத்ததை கண்டதில்லை என்றார்கள் எல்லோரும். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிப்படை விடயத்திற்கு வருகிறார். நான் உங்களுக்கு கடுமையான வேதனை வரமுன் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் உதாரணம், ஒருவர் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்திச் சென்று தனது கூட்டத்தினரை திடீரென தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மலை உச்சியில் ஏறியா சபாஹா என்று அழைத்தவரை போன்றாவேன். எதிரிகள் தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்னால் ஓடோடி சென்று மலை உச்சியின் மீது ஏறி அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய எதிரிகள் வருகிறார்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவரை போன்றுதான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் நின்றிருக்கிறேன். எனவே தன்னுடைய உண்மையான அந்த மார்க்கத்தை சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே நீங்கள் போய் அழிவுக்கும் ஆபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாகிவிடக்கூடாது. அது வருவதற்கு முன்னால் நான் உங்களை எச்சரிக்கிறேன். நான் சொல்லுவதை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அழைப்பை பகிரங்கமாக குடும்பத்தினருக்கு சொல்லுகிறார். பொதுவாக சொல்லிவிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அழைக்கிறார். குறைசியரே, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்துவிட்டால், முறையில்லாமல் நடந்துவிட்டால் எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. இந்த செய்தியை ஒவ்வொரு கபீலாவாக கோத்திரத்தாரின் பெயரை சொல்லி சொன்னார்.
கஅபிபுனு லுஐயின் கிளையாரே, முர்ரா இப்னு கஅபின் கிளையாரே, குசையின் கிளையாரே, அப்துல் மனாஃபின் கிளையாரே, அப்து ஷம்ஸ் கிளையாரே, ஹாஷிம் கிளையாரே, அப்துல் முத்தலிஃபின் கிளையாரே என்று தனித்தனியாக ஒவ்வொரு கோத்திரத்தார்களையும் அழைத்து சொன்னார்கள், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்துல் முத்தலிஃபுடைய மகன் அப்பாஸ் தன்னுடைய சாச்சா அவர்களை பார்த்தும் சொன்னார்கள், அப்பாஸே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிட்டால் எனக்கு அதிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. தன்னுடைய அப்துல் முத்தலிஃபின் மகள் தன்னுடைய மாமியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தும் சொன்னார்கள், சஃபியாவே, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். தன்னுடைய மகளை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, எனது செல்வத்திலிருந்து விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள், ஆனால் உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நன்மை தீமைக்கு எனக்கு பொறுப்பாக முடியாது. கடைசியாக சொன்னார்கள், ஆனாலும் உங்களுடன் இரத்த பந்தம் என்ற அந்த உறவு எனக்கு நிச்சயமாக இருக்கிறது, அதை நான் உரிய முறையிலே பேணுவேன், அதில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், இரத்த பந்தத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று குடும்பத்தாருடன் கவலையோடு தன்னுடைய இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த எச்சரிக்கை, இந்த அழைப்பு முடிந்ததும் யாரும் எதையும் சொல்லவில்லை, எல்லோரும் கலைந்து சென்றார்கள். ஆனால் அபூ லஹப் வெறுப்புடன் குரோதத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொண்டார். தப்பன் லக சாயிரல் யௌம், நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ அழிந்து போக வேண்டும், இப்படியான ஒரு மோசமான விடயத்திற்காகவா எங்களை நீ இவ்வளவு அழைத்தாய், ஒன்று சேர்த்தாய் என்று, அலிஹாதா ஜமாத்தனா, இதற்கா எங்களை வரச் சொன்னாய்? கையிலே மண்ணை எடுத்து ரசூலுடைய முபாரக்கான முகத்தின் மீது வீசி எறிந்தார். அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா அவனை கண்டித்து குர்ஆனுடைய வசனத்தையே இறக்கி வைத்தான். கியாமத்து வரையில் அவனுக்கு அந்த பதுவா, இந்த வார்த்தையின் மூலம் ரசூலை திட்டினானோ அதைவிட பயங்கரமாக திட்டி கியாமத்து வரையிலே அது அவனுக்கு திட்டப்படக்கூடிய வடிவத்தில், அதனை ஓதக்கூடியவர்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடிய வடிவத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற அத்தியாயம். அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்களும், அவனும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ஸாத லஹப் வ இம்ராஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத் என்று அவனுடைய குடும்பத்துக்கே நாசம் உண்டாகட்டும். அவன் சம்பாதித்தவைகள், அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் உண்டாக்க மாட்டார். கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்தில் அவனும் நுழைவான். விறகு சுமப்பவளாகிய பெரிய மக்காவுடைய தலைவண்ட மனைவி, அல்லாஹ் குர்ஆன்ல விறகு தூக்கக்கூடியவர் என்று தான் வர்ணிக்கிறார். மனைவி அவளும் உம்மு ஜமீல் நரகத்திலே நுழைவார். ரசூலை வேதனைப்படுத்தியவர், கொடுமைப்படுத்தியவர், வார்த்தைகளால் நோவித்தவர். விறகை சுமந்து செல்லும் பொழுது மாட்டி கீழே விழுந்து விறகு கட்டப்பட்டிருந்த கயிறு அவருடைய கழுத்திலே மாட்டி அப்படியே ரோட்டிலே செத்திருந்தார், மரணித்திருந்தார். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. தொடர்ந்து அல்லாஹ் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப ரசூலை உறுதிப்படுத்தக்கூடிய வடிவத்தில் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி கொண்டே இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பை தொடர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஆதரவும் அதிகமாக தொடங்கியது.
மக்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த இந்த அழைப்பு பணி வெற்றி பணியை நோக்கி இப்பொழுது நகர ஆரம்பிக்கிறது. அதனுடைய தொடரில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். எனவே இந்த உயர்ந்த தீன் எங்களுக்கு கிடைத்தது, இந்த உயர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் எங்களுக்கும் பாக்கியம் கிடைத்தது. தன்னுடைய நெருங்கிய உறவினர்களில் பலருக்கும் கிடைக்காத உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையிலே பின்பற்றுவோம். அன்னாரி மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.